இங்க பாரு விக்கி ரோபோ, இந்த சூட்கேஸ பத்திரமா வச்சுக்க. இந்த சூட்கேஸுக்குள்ள டைம் மிஷின் இருக்குது. என்ன மீறி யாராலையும் இந்த சூட்கேஸ டச் கூட பண்ண முடியாது. எப்பா எப்பா எப்பா, ஏ அம்மா, பார்த்தா ரோபோ குச்சி மாதிரி இருக்குது. ஆனா அடி ஒன்னொன்னு பாறாங்கல்லு மாதிரி விழுதே. அடியே லட்டு ஆண்டி, அந்த ரோபோ இருக்கிற வரைக்கும் அந்த டைம் மிஷின் கிட்டவே நம்மளால நெருங்க முடியாது. இந்த பத்திரக்காளி என்னைக்குமே முயற்சிய கைவிட மாட்டா. ஒரு எறும்பு தன்னால தூக்க முடியாத பொருளை 4 பேர் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அசால்ட்டா தூக்கிட்டு போயிரும். ஏய் நிப்பாட்டு நிப்பாட்டு, சும்மா எறும்பு தூக்கிட்டு போகுது காக்கா தூக்கிட்டு போகுதுன்னு கதை சொல்லிட்டு இருக்கிறா. அந்த மோசமான ரோபோட் கிட்ட இருந்து எப்படி டைம் மிஷினை எடுக்கிறது அத சொல்லு. நம்ம ஒருத்தரால செய்ய முடியாதத நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்தோன்னா சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம 3 பேரும் ஒவ்வொரு திசையில இருந்து ஒரே நேரத்துல ரோபோட்டை அட்டாக் பண்றோம். ரோபோ கதைய முடிக்கிறோம். டைம் மிஷினை தூக்கிட்டு போயிட்டே இருக்கோம். ஏய் ரோபோ அசந்த மாதிரி தூங்கிட்டு இருக்குது. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். வாங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருவோம். ஓகே. ரெடி 1 2. மாற்றனைங்கடா மங்கூஸ் மண்டைங்களா. எங்க வந்து யாரு கிட்ட விக்கியா குக்கா? நான் இருக்கிற வரைக்கும் யாராலையும் டைம் மிஷின் சூட்கேஸ தொட கூட முடியாது. ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் எந்தவோ மயக்கம். சுனாமி வந்துட்டு ஓடுங்க. யாரா பாவி ரோபோ நீயா? வெடஞ்சிருச்சு என்ன தூக்கம். எழுந்திருங்க லேசி ஃபெல்லோஸ். ரோபோக்கு திமிர பாத்தியா? நம்மள லேசி ஃபெல்லோஸ்னு சொல்லிட்டு போறா. அம்மா பண்ணு மேலேயே இந்த விக்கி ரோபோ இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ரோபோமா. இதெல்லாம் எதிர்த்து நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது. இந்த சக்தி வாய்ந்த ரோபோவை எதிர்க்கிற சக்தி நம்ம கிட்ட இல்ல. யாரும் கவலைப்படாதீங்க. அந்த ரோபோவை கவுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் கிடைச்சிட்டு. என்ன பெரிய பிளான்? உன் புள்ள சுக்கிய வச்சு அந்த ரோபோ கிட்ட இருந்து அந்த டைம் மிஷினை வாங்கணும். அந்த பிளான் தானே? அதான் உன் புள்ள ஊர்லயே இல்லையே. பூமாரி வீட்டுல டூருக்கு போறாங்கன்னு பல்ல காட்டிட்டு அவ பின்னாடியே போயிட்டாளே. அம்மா பண்ணு மேலேயே என் புள்ள இங்க இல்லனா என்ன? ஆனா அவளோட வாய்ஸ் இங்க தானே இருக்கு. அம்மா சிறுத்தை குட்டி வந்துட்டேன். சிறுத்தை வந்தா டேஞ்சரு, சிறுத்தை குட்டி அடிச்சா பஞ்சரு. அடேங்கப்பா, உன் புள்ள மாதிரி அச்சசல அப்படியே மிமிக்ரி பண்றா. தங்கச்சி விக்கி, தங்கச்சி தங்கச்சி தங்கமான தங்கச்சி. தங்கச்சி டைம் மிஷினை வாங்க ஆள்
அதோட வாய்ஸ் எனக்குள்ளதான் இருக்கு. இத வச்சுட்டு ஒரு ஆட்டம் ஆடுறோம் பாரு, இதுதான் பத்திரகாளியோட ஆட்டம். ஏய் அந்த ரோபோ காதுல ஹெட்போன்ஸை மாட்டிக்கிட்டு சின்சியரா வேலை செஞ்சிட்டு இருக்குது. ஆனா அது மட்டும் இல்லாம அந்த சூட்கேஸ் அந்த ரோபோ பக்கத்தால தான் இருக்குது. லா 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 லா. அம்மா, நீ அந்த சூட்கேஸ் எடுக்க என்ன பிளான் வச்சிருக்க சொல்லு. வாய்ஸ மட்டும் மாத்தினா போதுமா? பாடிய மாத்த வேண்டாமா? எப்படி ஆப்பிரிக்கா யானைக்குட்டி மாதிரி இருக்கிற நீ எலிக்குட்டியா எப்படி மாற போறா? அதுக்கு எதுக்கம்மா மாறணும்? என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு. இதுவா? ஏய், பேய் கிட்ட போட்டுட்டா போய் அந்த ரோபோ முன்னாடி நிக்க போறா? ஆமாம். ஏய் லட்டு ஆண்டி, என்ன விளையாடுறியா? சும்மா போனாலே சுளுக்கெடுத்து அந்த ரோபோ அடிச்சு தள்ளிடுது. இதுல பேய் கட்டப்பு வேற போட்டுட்டு போனீனா பெல்ட் பிய அடிக்கும். பரவாயில்லையா? நான் என்ன பேய் கட்டப்பு மட்டுமா போறேன், என் புள்ள வாய்ஸையும் சேர்த்து தானே போறேன். எனக்கு ஒன்னும் ஆகாது. இப்போ பாரு, காலை கொஞ்சம் மடக்கணும். ஓகே, இப்போ பாரு என் புள்ள வாய்ஸ. ஹாய் ஆண்டி, நான் சிறுத்தை குட்டி வீட்டுக்கு வந்துட்டேன். ஏய் லட்டு ஆண்டி, மிமிக்ரிலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நிஜமாவே இந்த பிளான் வேலை செய்யுமா? அம்மா, பண்ணு மேலேயே மாறு வேஷ போட்டியிலேயே மாடு வேஷம் போட்டவள் நான். இப்போ பாரு என்ற பெர்ஃபார்மன்ஸ. டாடா ஆண்டி, வரட்டா மாமே. டர்ரு புருன்னுட்டு போறா. அடி வாங்காம இருந்தா சரி. ஜாலியா காதுக்குள்ள மாட்டிட்டு பாட்டால கேட்டுட்டு இருக்கா. இப்ப பாருல சூட்கேஸ எப்படி தூக்குறேன்னு. தங்கச்சி தங்கச்சி விக்கி. சுக்கி அக்கா. கோஸ்ட். அம்மாடி, முறைச்சு பார்க்காலே கோவப்பட்டு அடிச்சிட போறா. தங்கச்சி, நான் தாமா உன் அக்கா சுக்கி. என்ன பயந்துட்டியா? கோவத்துல அடிச்சு போடாத என்ன. என்னம்மா தங்கச்சி முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறா? நான் உன்னை சும்மா பயமுறுத்த பார்த்தேன். பிராங்கு பிராங்கு பிராங்கு. சுக்கி அக்கா, நீங்க தானா? நான் கூட வேற யாரோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். யாரு நீ? பயப்படுற ஆளாமா? தங்கச்சி, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு. மனசு ரொம்ப பீலாச்சு. சுக்கி அக்கா, ஐ டு மிஸ் யூ வெரி 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 மச் அக்கா. ஆமா தங்கச்சி, அது என்னதுமா? மணி இந்த பேங்க் சூட்கேஸா? சுக்கி அக்கா, அதுக்குள்ள டைம் மெஷின் இருக்குக்கா. அடடே, டைம் மெஷினா? சூப்பர் அப்பு. நாம டைம் மெஷின் மெழுகுவர்த்தியில என்ன ஆட்டம் போட்டோம். என்ன விக்கி, உனக்கு ஞாபகம் இருக்கா? சரி, ஒரு நிமிஷம் அந்த டைம் மெஷினை என்கிட்ட கொண்டா. உங்களுக்கு இல்லாததா சுக்கி அக்கா? தாராளமா எடுத்துக்கங்க. சுக்கி அக்கா, இந்தாங்கக்கா, எடுத்துக்கங்க. அண்ணா சூப்பர், வேலை சுலபமா முடிஞ்சிட்டு. அடேங்கப்பா, இவ சாதாரண லட்டு ஆண்டி இல்ல, ஆஸ்கார் அவார்டு லட்டு ஆண்டி. வேலை சிம்பிளா முடிய போகுது. என்னங்க சுக்கி அக்கா, பிடிங்க. கொண்டாமா, கொண்டா. அட பாவி பயலுவனா, யாருடா இந்நேரத்துல
ஏய் ஏய், யாரு காலிங் அடிக்கிறது? உள்ள வாங்க. அடடே கிளாஸ் டீச்சர் நீங்களா? உள்ள வாங்க வாங்க. ஈ, அம்மாடி, சுக்கியோட கிளாஸ் டீச்சரா? இவ்விய எதுக்கு இங்க வந்திருக்காவ? ஆஹா, கையில கோழி முட்டை பேப்பர் வேற தூக்கிட்டு வந்திருக்காவளேம்மா. என்ன ஆக போகுதோ? இங்க பாருமா விக்கி ரோபோ, உன்னோட தங்கச்சி சுக்கி எங்க? சுக்கி அக்காவா? இதோ இங்க பாருங்க மேம், எங்க சுக்கி அக்கா பேய் ட்ரெஸ் போட்டுட்டு பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா போச்சு, மாட்டி விட்டுட்டாளே. யாய் சொக்கே, பரீட்சையில கோழி முட்டை மார்க்க வாங்கிட்டு இங்க பியாய் வேஷம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள ஆட்டம் ஆடிட்டு இருக்கியா? அது வந்து இல்ல, அது 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 வந்து அது ஒண்ணு இல்ல மிஸ், சும்மா. சரி, வீட்டுக்குள்ள இன்னும் ஆட்டம் போடுறிய? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க, முடிஞ்சா பதில் சொல்லு பாப்போம். கேளுங்க மிஸ். ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் என்றால் என்ன? என்னது பெயரு அச்சமா? பெயரு அச்சம் இல்ல மிஸ், என் பேரு சுக்கி. உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா இப்படி நக்கலா பதில் சொல்லிட்டு இருப்பா. ஒன்ன யாருமா நீ? அப்ப நீ சுக்கி இல்லையா? ஹே வேலைக்காரி, அப்போ நீதான் இந்த கெட்டப்ல இருந்தியா? சரி, ஒரு நிமிஷம் அந்த டைம் என்கிட்ட கொண்டா. உங்களுக்கு இல்லாததா சுக்கி அக்கா? தாராளமா எடுத்துக்கங்க. சுக்கி அக்கா, இந்தாங்க அக்கா, எடுத்துக்கங்க. கொஞ்சம் விட்டுருந்தா என்னையே ஏமாத்திருப்பியல ஒன்ன. பேட்டரி லோ, பேட்டரி லோ, பேட்டரி லோ. என்னது பேட்டரி லோவா? ஆஹா, ரோபோக்கு சார்ஜ் குறைஞ்சிட்டா. நான் போய் உடனே சார்ஜ் ஏத்தணும், சார்ஜ் ஏத்தணும், சார்ஜ் ஏத்தணும். விக்கி கோயிங் டு சார்ஜ். யாய் ரோபோ சார்ஜ் ஏத்த போகுது. சட்டுப்புட்டுன்னு ஏதாவது செஞ்சு மெயின் ஆஃப் பண்ணிருங்க. உடனே போறோம். இந்த சந்தர்ப்பத்தை மட்டும் விட்டுறவே கூடாது. பேட்டரி லோ, பேட்டரி லோ, பேட்டரி லோ.